அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பு யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 12 ராசிக்கான பலனை பார்ப்போம் நண்பர்களே. இப்போது அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிராசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மாசி மாதம் 21ஆம் தேதி. இது ஒரு அற்புதமான வியாழக்கிழமை. நம்ம எல்லோருக்கும் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நினைச்ச காரியம் எப்ப நடக்கும், எப்ப வேகம் எடுக்கும் தானே பாக்குறோம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு குரு பகவானோட அருள் உங்களுக்கு பூரணமா இருக்கு. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க எடுக்க முயற்சிக்கு எல்லாம் சீக்கிரமா முடியும். நான் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் ஐயா. தடைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க கண்ணுக்கே தெரியும். மனசுல இருக்கிற பயத்தை விட்டுருங்க. காலம் கைவிடு வந்துருச்சு. இப்போ உங்க ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு என் கூட வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு காலை 9:09 மணி வரைக்கும் நிமிடம் வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன் அஸ்தம் நட்சத்திரம் வர்றாரு. அஸ்தம் நட்சத்திரம்னாலே கைமேல் பலன் கிடைக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அஸ்தம் சந்திரன் இன்னைக்கு தனது நட்பு ராசியான கன்னி ராசியில் சஞ்சரிக்கின்றார். சிறப்பான அமைப்பு. தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு வேகம் பிறக்கும் நண்பர்களே. மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில ஒரு வேகம் எடுக்க பாருங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு உதவி இன்னைக்கு சீக்கிரம் கிடைக்கும். மனைவியோட சேர்ந்து ஒரு முக்கிய முடிவை எடுப்பீங்க. அதுவும் நல்ல முன்னேற்றம் தரும் நண்பரே. குழந்தைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு உற்சாகத்தோடு இருப்பீங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா சீக்கிரம் முடியும். மனைவி வழியில ஒரு சுப செய்தி தேடி வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். தொழில இந்த சின்ன சின்ன சிக்கல் இன்னைக்கு மறைஞ்சிடும். ஆரோக்கியத்துல கண்ணில் இருந்த சின்ன எரிச்சல் நீங்கி தெளிவு கிடைக்கும். மகாலட்சுமிக்கு நெய் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஐஸ்வர்யம் பெறுவோம். மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு சுகஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. தொழில புது புது ஆர்டர்கள் வந்து குவியும். காரியங்கள் வேகம் எடுக்கும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை தரும். குழந்தைகளோட உயர்கல்வியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியத்துல நரம்பு சோர்வு நீங்கி உடல் பலம் கூடும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தைரியமா இன்னைக்கு கடகராசி நேயர்களே, தைரியமா இன்னைக்கு களத்துல இறங்குங்க. வெற்றி உங்க பக்கம்தான். தொழில நீங்க செஞ்ச பழைய முதலீடுகள் இன்னைக்கு லாபத்தை தர உதவும். மனைவியோட ஒத்துழைப்பால ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து சீக்கிரம் வெளியே வருவீங்க. குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு தேவை வரும். ஆரோக்கியத்துல சளித்தொல்லை குறையும் நண்பர்களே. கவலைப்பட தேவையில்லை. சிவபெருமானுக்கு பாலை விஷயம் செஞ்சு வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். சிம்மராசி நேயர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு பணமழைதான். நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறதுக்கு தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கு வழி இருக்கு. ஆரோக்கியத்துல முதுகுவலி குறைய சரியான ஓய்வு எடுங்க. அதற்கான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் புத்துணர்ச்சி பெறும் நண்பர்களே. கன்னிராசி நேயர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலே இருக்கார். அதனால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். தொழிலே இருந்த இழுவைகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரம் முடியும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்துல செரிமான பிரச்சனை வந்து நீங்கும். அதற்கான உணவுகளை சாப்பிடுங்க. மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. ஏன் துளசியே சாப்பிடலாம், நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அது எல்லாமே சுப செலவுகள் தான். தொழில் ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் மாற்றத்தை இன்னைக்கு செய்ய பார்ப்பீங்க. மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகள் கல்வியில முதலிடத்துக்கு வந்து உங்களை மகிழ்விப்பாங்க. ஆரோக்கியத்திலே இடுப்பு வரை குறைய பச்சை காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மனசுக்கு ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட ஆலோசனையினால
ஒரு பெரிய சொத்து வாங்குற முயற்சியை கைகூடும். குழந்தைகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிக பாசமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல உடல் உஷ்ணம் குறைய இளநீர் குடிங்க. வராகி அம்மன் மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு வேலையில ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இன்னைக்கு சீக்கிரம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முதலீடு செய்வீங்க. ஆரோக்கியத்துல மூட்டு வலி நீங்கும். கவலைப்பட தேவையில்லை. நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. மூட்டு வலி அதிகமா இருந்தா வாக்கிங் போகாதீங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. மகராசி நேர்களே, பாகியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. தொழில இருந்த தேக்க நிலை எல்லாம் மாறும். இன்னைக்கு ஒரு புது வேகம் இருக்கும். மனைவியோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போக திட்டமிடுவீங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆரோக்கியத்துல வாயு தொல்லை நீங்கிறதுக்கு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேன் சேர்த்துக்குங்க. சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கும்பராசி நேர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் குருவோட அருள் உங்களுக்கு பலமா இருக்கு. தொழில இருந்த சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரமா முடிகிறதுக்கு வாய்ப்பா நிறைய இருக்கு. மனைவியோட ஒத்துழைப்பால வீட்டுல ஒரு கலகலப்பான சூழ்நிலை நிலவும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆரோக்கியத்துல கணுக்கால் வலி குறைய நடைப்பயிற்சியை குறைக்கணும். சிவபெருமானுக்கு வில்வெளி சாத்தி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். மீனராசி நேர்களே, சந்திராஷ்டிரம் இன்னைக்கு உங்க ராசிக்கு நிலவுகிறது. ஆனாலும் கவலைப்படாதீங்க. 7ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு ஒரு நிதானத்தை தருவார். வெற்றியையும் தருவார். புது ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு யோசனை பண்ணி செய்யுங்க. தொழிலில் இருந்த பழைய பாக்கியில் இன்னைக்கு வசூலாக தொடங்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியத்துல பாதையரத்தில் குறைய வெந்தய நீர் குடிங்க. ரொம்ப ஆரோக்கியம். பின்னாடி சுகர்லாம் வராது. குலதெய்வத்தை மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும் நண்பர்களே. இன்றைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் அப்புறம் பிறகு ஆரம்பிக்குது. அது காலையில் 9 மணிக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழிலில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். அஸ்தம் என்றால் சந்திரன். அது கன்னியா ராசி, பூமி வீடு. ரொம்ப பொறுமையானவங்க. கேட்டவுடனே காசு தூக்கி கொடுத்துருவாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து பொறுக்க மாட்டீங்க. நீண்ட நாளாக நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு சீக்கிரமா கைவிடும் நண்பர்களே. அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியும். உடல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்க. சகல நன்மையும் உண்டாகும். நண்பர்களே, இன்னைக்கு 12 ராசிக்கும் குரு மற்றும் சந்திரனின் சஞ்சார பலன்களை விரிவாக பார்த்தோம். உங்களில் ஒருவனா, உங்க வீட்டுல ஒரு மனிதரா, மாணவர்களாக இருந்தா என்னை குருவாகவும், என்னை விட பெரியவர்களாக இருந்தால் என்னை பையனாகவும், எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு நல்ல முறையில் ஆக்கமும் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்களையும் கேபி அஸ்ட்ராலஜி என்ற ஜோதிட ஞானம் கொடுத்த கடவுள் எனக்கு 25 வருட அனுபவம். உங்களுக்கு தேவைப்பட்டா ஜாதகத்தை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு பணம்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை போட்டு உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். மக்களோடு மக்களா, மக்களில் ஒருவனா, உங்களில் ஒருவனா, உங்கள் வீட்டு பிள்ளையா இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இந்த நன்னாள் அற்புதமான நாளாக அமையாது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். இரவு நேரலால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.